அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் பத்திரிகையாளர் ஆர்.எஸ். கார்த்திக். இந்த வீடியோவில் நாம் பார்க்க இருக்கிறது நம்ம வேற லெவல் சினிமா சேனலோட சினிமா விமர்சனம். இப்போ நம்ம பார்க்க இருக்கிறது இந்த வாரம் திரைக்கல்ல ஓடிடியில் வரும் 27ஆம் தேதி ஜி5 ஒரிஜினல் தமிழ் ஓடிடி தளத்தில் வெளியாக இருக்கிற ஒரு வெப் சீரிஸ் விமர்சனம். வெப் சீரிஸ் 6 எபிசோட் தடயம். எங்களுக்கு 6 எபிசோடும் பத்திரிகையாளர்களுக்கு போட்டு காட்டி அது சம்மந்தமான பத்திரிகையாளர் சந்திப்பும் வச்சுட்டாங்க ஜி5 நிறுவனம் சார்பாக. உண்மையாகவே ஒரு அருமையான வெப் சீரிஸ் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த போலீஸ் க்ரைம் சப்ஜெக்டில் போலீஸ் க்ரைம் ஸ்டோரிஸ், போலீஸ் க்ரைம் இன்வெஸ்டிகேஷன் ஸ்டோரிஸில் சமீபமாக அந்த சில படங்களை காட்டிலும் இது உண்மையாக வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் இருக்குது. என்ன ஒன்று, சில இடங்களில் லாஜிக் குழப்படிகள் மட்டும் கொஞ்சம் திராபையாக இருக்குது. மற்றபடி இந்த வெப் சீரிஸ் வேறு லெவல் ஒரு வெப் சீரிஸ் அப்படிங்கிறத சொல்லுவேன். இதில் லீட் ரோல் சமுத்திரகனி பண்ணியிருக்கிறாரு. அது இல்லாமல் நம்ம நெடுஞ்சாலை, கர்ணன் படங்களில் நடித்த சிவதா அவங்க தான் அதோட கதையின் நாயகி. ஆனால் சமுத்திரகனி ஜோடியில் அவங்க ஒரு பெண் இன்ஸ்பெக்டராக வராங்க. அவங்களுக்கு கீழே எஸ்ஐயாக பணிபுரிபவர் தான் சமுத்திரகனி. அந்த ஸ்டேஷனில் சமுத்திரகனி முன்னையிலேருந்தே இருக்கார். இவங்க அங்கே அவங்க அப்பா இறந்ததுக்கப்புறம் புதுசாக பொறுப்பேற்றுக்கிட்டு அந்த ஸ்டேஷனுக்கு வராங்க. இப்போ அப்பாவோட வேலை மகளுக்கோ மகனுக்கோ தகுதியும் உடற்தகுதியும் இருந்தால் கிடைக்க முடியாது, அப்படி ஒரு தகுதியில் வராங்க. வந்த இடத்துல சமுத்திரகனியை பற்றி தப்பாக சொல்கிறாரு எஸ்பியாக இருக்கிற மூணாறு ரமேஷ். அதுவும் 2 கணவன் மனைவி ஜோடிகளை கொடூர கொலை செய்யப்பட்டிருக்குது ஒரே ஏரியாவில். இவங்க போலீஸ் லிமிட்டுக்குள்ளார இருக்கிற ஏரியாவில். இவங்களோட போலீஸ் ஸ்டேஷன் ஆந்திரா பார்டரில் தமிழ்நாட்டில் திருத்தணி பக்கத்தில் ஒரு 3 கிலோமீட்டரில் இருக்குது. ஏதோ ஒரு ஊர் பேர் கூட போட்டிருந்தாங்க. உண்மையாக பதட்டூரோ ஏதோ ஒரு ஊர் போட்டிருந்தாங்க, பதட்டூர் அப்படின்ற மாதிரி. அந்த ஊர் ஸ்டேஷன் தான் அந்த போலீஸ் ஸ்டேஷன். அங்கே வேலை பார்க்குறவர் சமுத்திரகனி. அவர் கொஞ்சம் புத்திசாலித்தனமாக செயல்படுறது சில போலீஸ்காரங்களுக்கு பிடிக்கல. ஆனால் அவருடைய புத்திசாலித்தனத்தை பயன்படுத்தி பல கேஸ்களில் வின் பண்ணி பல போலீஸ்காரங்க மேலதிகாரிகளாக உயர்ந்து போயிடுறாங்க. இவர் ஆனால் நீதி நேர்மை அப்படின்னு இருந்த இடத்துலையே இருக்கிறாரு. அப்படி உயர்ந்து போனவர் தான் அந்த எஸ்பி. அவர் அந்த புதுசாக வந்த போலீஸ் பெண் இன்ஸ்பெக்டர் சிவதா கிட்ட இவரை பற்றி இல்லாத போலாம் சொல்கிறாரு. ஒரு போலீஸ்காரர். ஆனால் இவர் என் பேச்சு மட்டும்தாம்மா, அவர் உண்மையாக நீதி நேர்மன் இருக்கவர், ஆனால் புத்தி கூர்மையானவர், எந்த ஒரு கேஸ்லேயும் தனியாக நின்று யோசித்து இப்படி தான் இது கொலை நடந்திருக்கும் அப்படின்பாரு. அப்படின்னா இந்த 2 கொலைக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்ட்டு விசாரிக்க. இல்லை அதுக்கு சம்மந்தம் கிடையாதுன்னு ஒரு போலீஸ்காரர் சொல்கிறாரு. அப்போது இவர் இல்லை 2த்துக்கும் சம்மந்தம் இருக்குது அப்படின்னா, உங்களுக்கு என்ன தெரியும், நீங்கள் வெளில முனைகிட்டு ஏதோ தனியாக பேசிகிட்டு தானே இருந்தீங்கன்னு அந்த அம்மா மூக்க உடைக்குது. இந்த விஷயம் தெரிஞ்சதுக்கப்புறம், இவர் புத்திசாலி அப்படின்றது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த டீமில், இந்த கொலைக்கேஸை கண்டுபிடிக்க வேண்டிய டீமில் அவரையும் இடம்பெற செய்யணும்னு இந்த மாதிரி நினைக்கிது. அதுக்கு முதல்ல தடையாக இருக்கிற மூணாறு ரமேஷ் எவரும் என்னமோ பண்ணி தொலைமா, எனக்கு கேஸை கண்டுபிடிக்கணும், மேலிடத்துலேருந்து ப்ரெஷருங்கிறாரு. அப்போது இந்த 2 குடும்பத்துக்குள்ளாரையும் கணவன் மனைவியை கொடூரமாக தாக்கி கொண்டது யார் அப்படின்னு இறங்குனா அவங்களுக்கு மட்டும் இல்லை, படம் பார்க்குற நமக்கும் அதிர்ச்சி. 2 பேர் ஆந்திராவிலேருந்து இங்கே கொலைகளை கூலாக பண்ணிவிட்டு அங்கே போகிறாங்க. இதை எடுத்தடுப்புலேயே கண்டுபிடிச்சிடுற சமுத்திரகனி அந்த தடயங்களெல்லாம் ஹீரோயின் ஸ்வேதா கிட்ட சொல்கிறாரு. அதை அப்போ வாங்க ஆந்திராவுக்கு போய் உடனே விசாரிப்போம்னா அங்கே உள்ள போலீஸ் ஃபஸ்ட்டு ஹோப் பண்ண மறுக்குது. அதுக்கப்புறம் இதே கும்பல் இதே மாதிரி 76 கொலைகளை பண்ணியிருக்குது. பெண்ணோட தாலி செயினையும் ஆணோட அருணா கயிறையும் அறக்கிறது தான் அவங்க ஸ்டைலு. மற்றபடி வீட்டில் ஒரு பொட்டு தங்கம் இல்லை, கட்டுக்கட்டாக நோட்டு இருந்தால் கூட எடுக்க மாட்டாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அப்படியா, 71 கொலை 76 கொலை நடக்கிற வரைக்கும் என்னையா பண்ணீங்கன்னு நமக்கே தோணுது. அதை வாய் விட்டே கேட்டுடுறாரு சமுத்திரகனி. என்னங்க தேடிக்கிட்டு தான் இருக்கிறோம், அந்த இப்போ கூட ஒரு கொலை நடந்திருக்கிறேன், அங்கே அந்த கொலை அவங்க பண்ணது இல்லைங்கிறதையும் கண்டுபிடிச்சி கொடுத்துட்டு கொலையாளி யாருங்கிறத தேடுறாங்க. ஒரு பக்கம் ஆந்திரா போலீஸ், ஒரு பக்கம் தமிழக போலீஸ் கண்டுபிடிச்சிடுறாங்க. அவங்க அண்ணன் தம்பி 2 பேர் அவங்க இவங்கள்ட்டேருந்து எஸ்கேப் ஆக எல்லாம் பண்ணுறாங்க. அவங்க எஸ்கேப் ஆனாங்களா, இவங்க கண்டுபிடிச்சாங்களா, தமிழக போலீஸ் பேரை தட்டி சென்றதா, இல்லை ஆந்திரா போலீஸ் அதை அடித்து செல்ல பார்த்ததா, ஏன் ஆந்திர போலீஸ் அந்த கேஸை அமுக்க பார்க்குது, அடித்து செல்ல பார்க்குது அப்படின்னா அதுக்கு சில அரசியல்வாதிகள் பின்புலமாக இருக்காங்க அப்படிங்கிறது தெரிய வர்றப்போ
சமுத்திரகனி இறுதியில் வெற்றி பெற்றாரா இல்லையா, அந்த ஆந்திர அமைச்சர், ஆந்திர அரசியல் பிரபலங்களுக்கு தமிழகத்தில் உதவி பண்ணுறது யார் என்னங்கிறதுக்கெல்லாம் வித்தியாசமாகவும் விறுவிறுப்பாகவும் விடை சொல்லியிருக்குது. இது இல்லாமல் இன்னொரு பக்கம் இந்த சிவதாவுக்கு ஒரு கல்யாண ஏற்பாடு நடக்குது. போலீஸ்காரின்னா எனக்கு வேணாம் அப்படின்னு அவங்க மாமியார் முரண்டு பிடிக்கிறாங்க. ஆனால் பையன் கட்டினா இவ்வளோ தான் கட்டுவேன், மணந்தால் மகாதேவி இல்லையேல் மரணதேவின்னு இருக்கிறாப்புல. அந்த கல்யாணம் நடந்ததா இல்லையா, அந்த கேஸ்லாம் முடிஞ்சு அந்த பெண் இன்ஸ்பெக்டர் சிவதாவுக்கு நமக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே ஏன்னா நிச்சயமாக சமுத்திரகனியோட ஜோடி சேர முடியாது. ஏன்னா அவர் அப்பா மாதிரியே ஒரு மகள் மாதிரி இருக்கிறாரு, அவர் விஆர்எஸ் எழுதி போட்டு இருக்கிறாப்புல. ஸோ அது இல்லை வாய்ப்பு. வேறு எதுவும் இருக்குமா அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுவும் இல்லை. இந்த போலீஸ் வேலை தான் தொல்லையாக இருக்குது. அந்த வேலையை விட்டாரா இல்லை அந்த வேலையோடைய கணவனை கைப்பிடித்தாராங்கிறதுலாம் வித்தியாசமாக விறுவிறுப்பாக விடைய சொல்லுது. இந்த 2 ஆங்கிள் இந்த கதை வேறு லெவலில் ட்ராவல் ஆகுது. வில்லன்கள் கொடூரமாக இருக்காங்க. அதுவும் அண்ணன் தம்பி, அண்ணன் சின்னவராக தெரிகிறாரு, சகப்பாக தெரிகிறாரு, தம்பி கருணை கொடூரமாக கருப்பாக தாடி மிச்சமாக என்ன விட மோசமாக இருக்காப்புல. இப்படி ஒரு கதை வேறு லெவலில் ட்ரீட் பண்ணியிருக்காங்க. என்ன ஒன்று, சமுத்திரகனி விஆர்எஸ் போட்டு நான் டியூஷன் எடுக்க போகிறேன், பெட்டி கடை வச்சுருக்கிறேன் அப்படின்றாரு. இந்த மாதிரி சீன்ஸில் அந்த பசங்க கொஞ்சம் அதிகப்படியாக பேசுகிறதுலாம் கொஞ்சம் ஆர்டிஃபிஷியலாக இருக்குது. அதே மாதிரி ஒரு டியூஷன் எடுக்கிற இடத்துக்கு போய் போலீஸ் ஜீப்பை நிறுத்திக்கிட்டு, இவர் தான் நம்ம எஸ்ஐ தானே, அவர் தான் இங்கே தான் டியூஷன் எடுக்கிறாரா, அது என்ன கடை அப்படின்ட்டு கேட்குறாங்க. அவ்வளோ பெரிய சைரன் லைட் எரிஞ்சிட்டு இருக்குது. சமுத்திரகனி ஹை அத்தாரிட்டி வந்தால், அதுவும் போலீஸ் ஜீப் ஒன்று கிராஸ் ஆனால் போலீஸ்காரன் திரும்பி பார்ப்பானா மாட்டானா, அந்த இடத்துலலாம் கொஞ்சம் தேமேன் இருக்கிறது டைரக்டர் சொல்லியிருப்பார் போட்டிருக்கு. ஆனால் மற்றபடி சமுத்திரகனி இந்த படத்தில் அருமையாக நடிச்சிருக்கிறார். நடிப்புனா சில ஆரம்ப காலத்தில் கொஞ்சம் மிகைப்படுத்தல் நடிப்பு இருக்கும் அவர்கிட்ட, அதெல்லாம் இப்போ சுத்தமாக போயிடுச்சு. ஆந்திராவில் வேறு மாதிரி மாற்றி அனுப்பிட்டாங்கன்னா இப்போ தெலுங்கில் கோலச்சிட்டு இருக்கிறாரு, வில்லனாகவும் 2ஆம் நாயகனாகவும் அப்பா அண்ணன் கேரக்டர்லையும். இன்றைக்கி இந்த படத்தில் நம்ம ரொம்பவே கவர்ந்துட்டார். சமுத்திரகனி மாதிரியே சிவதாவும் அருமையாக பண்ணியிருக்காங்க. சிவதா மாதிரியே இன்னும் பலர், குறிப்பாக புலிப்பாண்டி, சமுத்திரகனிக்கு டிரைவராக வர்ற புலிப்பாண்டி அவ்வளோ பிரமாதமாக பண்ணியிருக்கிறார் இந்த படத்தில். ஜீப்பை தள்ளுற சீனு 2 பேரும் இவராலையும் முடியாது, மூளை சார்பாக இருக்கிறவங்களுக்கு உடம்பு கொஞ்சம் கம்மியாக இருக்கும்பாங்க, அந்த மாதிரி தான் சமுத்திரகனியோட கேரக்டர். மற்ற ஒரு 40-42 படம் போலீஸாக நடிச்சிட்டேன் அப்படின்றாரு. ஆனால் அதில் காட்டின மிடுக்கெலாம் அந்த படத்தில் கிடையாது. ஆனால் புத்தி கூர்மையோடு செயல்படுறாரு, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. சிவதாவும் சரி சமுத்திரகனியும் பிரமாதமான நடிப்பு. இவங்களை தாண்டி வில்லன் ராஜ் மிரட்டி இருக்கிறாப்புல. அவர் புஷ்பா படத்தில் நம்ம புஷ்பாவே பிளேடால் போட்டு தள்ளுறான், சொல்லுமாம்மா அப்படின்னு நம்ம ஜெயிலர் சுனில்கிட்ட கேட்குற கேரக்டர், அந்த ஒரு லேடியோடு இருப்பார் இல்லையா, அந்த சுனிலோட அந்த லேடியோட தம்பியாக வருவார் இவர். புஷ்பா 2லையும் சரி இதுலேயும். அதே மாதிரி மூணார் ரமேஷ் அருமையாக நடிச்சிருக்காருங்க இந்த படத்தில். எஸ்பியா டிஎஸ்பியா இவர் மூலயமா பதவி உயர்வுப்பட்டு இவர் அலட்சியமாக பேசுகிறது, அவமானப்படுத்துறது. அதே மாதிரி சுந்தர பாண்டியன் அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்கிறாரு. பிரேம் இந்த வில்லனுக்கு அண்ணனாக வர்றவர், தம்பியாக வர்றவர், அவரும் பிரமாதமாக பண்ணியிருக்காரு. கொற்றவை இந்த படத்தில் புரட்சி பண்ணால் தன்னை சமூக வலைதளங்கள்லாம் காட்டிக்கிற கொற்றவை இதில் ஒரு கர்ப்பிணி கேரக்டரில் ராஜோட ஜோடியாக போலீஸ் ஸ்டேஷனில் கர்ப்பிணி பெண்ணாக கற்பழிக்கப்படுறாரு. அவர் மட்டும் இல்லை, இதில் நம்ம ராஜோட தங்கையாக வர்ற விஷாகா கான் அவங்களும் இதுவாகிறதெல்லாம் ரொம்ப கொடூரமாக இருக்குது. அதனால தான் இத்தனை கொலைகளை இவங்க பண்ணுறாங்களா என்ன ஏது அப்படிங்கிறதுலாம் வேறு லெவலில் ஒரு வெப் சீரிஸாக வந்துருக்குது. உண்மையாகவே திரைப்படங்கள் கூட இவ்வளோ மிரட்சியாக இவ்வளோ நீட்சியாக நான் இந்த மாதிரி போலீஸ் கிரைம் ஸ்டோரி பார்த்ததில்ல. ஏன்னா ஒன்று அங்கங்கே சில அமைச்சூர்த்தனமான சீன்களை தவிர்த்துட்டு கொஞ்சம் கிளாமர் ஏதாவது சேர்த்துருந்தால் இன்னும் பிரமாதமாக இருந்திருக்கும் இந்த வெப் சீரிஸ். G5 ஒரிஜினல் தமிழில். ஆனாலும் ஒரு முறை இல்லை பல முறை பார்த்து ரசிக்கலாம். நவீன்குமார் பழனிவேல் அவருடைய எழுத்து இயக்கத்தில் இந்த வெப் சீரிஸை. அஜய் கிருஷ்ணா தான் இதோட ப்ரொடியூசர். அஜய் கிருஷ்ணா வேறு யாரும் இல்லை, நம்ம அழகன் தமிழ்மணின்னு பெரிய ப்ரொடியூசர். பிதாமகன் படத்தில் முக்கியமான கேரக்டரில் வருவார் அழகன் தமிழ்மணி. நிறைய படங்கள் தமிழ் சினிமாவில் எடுத்திருக்கிறாரு. அவருடைய மகன் இந்த படத்தின் மூலயமா காக்டைல்னு ஒரு நிறுவனத்தை ஆரம்பித்து இந்த வெப்சீரிஸை G5க்கு தயாரித்து வழங்கியிருக்கிறாரு. அதனால் அழகன் தமிழ்மொழி தான் அந்த ஆந்திரா அமைச்சராக இந்த படத்தில் வர்றாரு, இந்த வெப்சீரிஸில் வர்றாரு, அருமையாக பண்ணியிருக்கிறாரு. இது இல்லாமல் விபின் பாஸ்கரோட மியூசிக் இந்த படத்துக்கு பக்கா பலம். கேகேவோட ஒளிப்பதிவு அதே அளவுக்கு பலம். தினேஷ்குமாரோட படத்தொகுப்பு பக்கா அப்படின்னு சொல்ல ஆசை. ஆனாலும் சில இடங்களில் கொஞ்சம் மிஸ்டேக்காக தெரியுது, அதை மாற்றிருந்துருக்கலாம். அதை தவிர்த்து இந்த படத்தில் அஜய் கிருஷ்ணா இதற்கு பிறகு ஃபீச்சர் ஃபிலிமும் எடுக்கிறதா சொன்னாங்க. உண்மையாகவே G5 மாதிரி ஒரு தரமான ஓடிடியில் பண்ணுறது தான் இன்றைக்கி ஆரோக்கியமான விஷயமாக நான் கருதுகிறேன். தொடர்ந்து G5 இன்னும் பல விஷயங்கள் அமேசான் இந்த மாதிரி இதுக்கு நீங்கள் பண்ணுங்கள். திரைப்படங்கள் எடுத்து அப்பா மாதிரியே
பட்ட காலிலேயே படுங்கிற மாதிரி அப்பாவுக்கு பட்டதே மகனுக்கும் பட வேண்டாம், ஏன்னா அவ்வளோ நல்ல ப்ரொடியூசர் அழகன் தமிழ்மணி அப்படிங்கிறத சொல்லி இந்த வெப்சீரிஸுக்கு மக்கள் தரும் ஆதரவு அவரை தொடர்ந்து தயாரிப்பாளராக அஜய் கிருஷ்ணாவை அழைத்து செல்ல வேண்டும் அப்படிங்கிறத சொல்லி இந்த வெப்சீரிஸ் தடயம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில் மட்டும் இல்லைங்க, வெப்சீரிஸ் உலகில் இந்திய சினிமாவிலே ஒரு கிரைம் மிஸ்ட்ரி இந்த மாதிரி கிரைம் ஸ்டோரியில் தடம் பதிக்கும் அப்படிங்கிறத சொல்லி விடைபெறேன். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.